கதைகளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிளேலிஸ்ட் பேஜை உபயோகப்படுத்திக்கோங்க. நம்ம பாட்காஸ்டுக்கு மறக்காம ரேட்டிங் கொடுங்க. திருக்குறள் கதைகள். மந்திர மரம். ஆந்திர மாநிலத்துல திருப்பதி அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இந்த திருப்பதி மலை மேல இருக்கிற கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மலையே ஒரு பெரிய காடு. இந்த பகுதியெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய காட்டு பகுதியாக இருந்துச்சு. அங்க ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. இந்த காட்டுல ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது. அத்தனை மரங்களுக்குள்ளயும் ஒரு மந்திர மரம் இருந்ததாக இந்த காட்டுக்குள்ள பரவலான பேச்சு இருந்துச்சு. இந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்த இந்த விலங்குகளுக்கோ இந்த மரத்தை பத்தின சில தகவல்களும் தெரிஞ்சிருந்தது. அதாவது இந்த காட்டுக்குள்ள மந்திர மரம் இருக்கிறதாகவும் அது கிட்ட போய் ஏதாவது வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அது கிடைக்கும் அப்படிங்கறதும் இந்த காட்டு விலங்குகளுக்கு நடுவுல பரவலான பேச்சாக இருந்தது. அதே நேரத்துல இந்த மரத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஒன்னும் சுலபம் கிடையாது அப்படின்னும், ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் இந்த மிருகங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா கடைசியில அதுங்களுக்கு துன்பம் வந்து சேரும் அப்படின்னும் சில கதைகள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இந்த காட்டுல பரவலாக இருந்த சமயத்துலதான் ஒரு கழுதையும் நரியும் கரடியும் இந்த மந்திர மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள தொடர்ந்து போச்சுங்க. சில நாட்கள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த காட்டோட உட்பகுதிய போய் இந்த 3 விலங்குகளும் அடைஞ்சுது. ஆனா இந்த 3ம் எவ்வளவோ செலவை போட்டு தேடியும் கூட இந்த மந்திர மரத்தை இதுங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த 3 விலங்குகளும் ஒரு முடிவு பண்ணாங்க. இங்க பாருங்க, நம்ம 3 பேரும் இத்தனை நாளா ஒன்னா சுத்தி சுத்தி இந்த காட்டை தேடிக்கிட்டு வரோம். ஆனா நமக்கு இந்த மந்திர மரம் இன்னும் கிடைச்ச பாடே இல்ல. நம்ம 3 பேரும் ஒன்னா போனா நேரம்தான் வீணாகும். அதனால நம்ம ஆளுக்கு ஒரு திசையாக பிரிச்சுக்கிட்டு வெவ்வேறு இடத்துல போய் தேடலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களே இந்த மரத்தை முதல்ல கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு இதுங்க 3ம் பேசிக்கிச்சுங்க. இந்த திட்டமோ இந்த 3 பேருக்கும் பிடிச்சிருந்ததால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு தனித்தனியா வெவ்வேறு திசையில பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்களோட பயணம் ஆரம்பிச்ச 2 நாட்கள்லேயே இந்த கரடி முதல் தடவையாக இந்த மந்திர மரத்தை பார்த்துச்சு. ஆஹா, இந்த மந்திர மரம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு விசித்திரமாகவும் இருக்கு, எப்பா அப்படின்னு பிரமிச்சபடியே அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னு, ஏ மந்திர மரமே, நானு இந்த காட்டுக்கு ராஜாவாக மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிச்சு. அது வேண்டின அடுத்த நொடியே அப்படின்னு வானத்துல மின்னல் மின்னி ஒரு இடி இடிச்சுது. அப்புறம் இந்த ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு. அசரீரின்னா வெறும் குரல் மட்டும் மேலேந்து கேக்கும். யாரோட முகமும் யாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த கரடி வேண்டுன அடுத்த நொடியே வானத்துல மின்னல் வந்து இடி இடிச்சு அந்த அசரீரி இந்த கரடி கிட்ட, ஏ கரடியே, நீ வேண்டினபடியே நிச்சயமாக நடக்கும், நீனு உன்னோட காட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு இந்த கரடிக்கு குரல் கேட்டுச்சு. அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு திரும்பவும் இந்த மந்திர மரத்துக்கிட்ட இருந்து தான் வந்த அந்த காட்டை நோக்கி நடந்து 2-3 நாளுக்கு அப்புறம் அங்க போயும் சேர்ந்துச்சு. அங்க இது போன சமயத்துல அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்த சிங்கராஜாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு இதுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அங்க இருந்த மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து, ஆஹா, நம்ம சிங்கராஜாவுக்கு உடம்பு சரியில்லையே, இப்போதைக்கு
வேற யாரையாவது கொஞ்ச நாளுக்கு தற்காலிக ராஜாவாக நியமிப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அந்த சமயத்துலதான் இந்த கரடியும் அங்க போச்சு. அந்த கரடிய பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும், ஆஹா, நம்ம கரடியாரே இங்க வந்துட்டாரே, அவரும் நல்ல பலசாலியா தானே இருக்காரு, நம்ம இவரை வேணா கொஞ்ச நாள் நம்ம காட்ட ஆட்சி செய்ய வைக்கலாமே அப்படின்னு குரங்கு மந்திரி மத்த மந்திரிகள் கிட்ட எல்லாம் சொல்லுச்சு. அதை கேட்டதும் எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுக்கு ராஜாவாக ஏத்துக்கிட்டாங்க. இந்த கரடிக்கோ பயங்கர சந்தோஷம். ஆஹா, நம்ம இந்த மந்திர மரத்தை வேண்டுனதுனாலதான் நமக்கு இந்த பதவி உடனே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கர குஷி ஆயிடுச்சு. இது நடந்துகிட்டு இருந்த இந்த சமயத்துல அங்க பழைய காட்டுல இருந்த இந்த நரிக்கோ அந்த மந்திர மரம் தென்பட்டுச்சு. அத பார்த்ததும் அதுகிட்ட இந்த நரியோ, ஏ மந்திர மரமே, எனக்கு நிறைய பொன்னும் பொருளும் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த நரிக்கும் அதே போல மின்னல் மின்னி இடி இடிச்சு ஒரு அசரீரி கேட்டுச்சு. ஏ நரியே, நீ உன்னோட காட்டுக்கு திரும்பி போனதும் உன் வீட்டு பக்கத்துல பாரு, அங்க உனக்காக நிறைய பொன்னும் பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. அதை கேட்டு உற்சாகமான நரியோ நேர தன்னோட காட்டுக்கு 2-3 நாள்ல ஓடி வந்து சேர்ந்துச்சு. அங்க வந்து பார்த்ததும் அந்த அசரீரி சொன்னது போலவே நிறைய பொன்னும் பொருளும் இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் 3ஆவதா இதுங்க கூட போன இந்த கழுதையோட கண்ணுல அந்த மந்திர மரம் பட்டுச்சு. இந்த கழுதைக்கோ தன்னோட மனசுல, ஆஹா, இந்த மந்திர மரத்துக்கிட்ட என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக கிடைக்கும், ஆனா கடைசியில அது துன்பத்துல தான் போய் முடியும், அதனால நமக்காக நம்ம எதுவும் வேண்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட மனசுலயே வச்சிருந்தது. அப்புறம் இந்த மரத்து பக்கத்துல போய், ஏ மந்திர மரமே, என்கிட்ட உதவின்னு கேட்ட வரவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அவங்களோட துன்பத்தை எல்லாம் நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக இந்த கழுதை வேண்டிக்கிச்சு. இதுக்கும் அதே போல இடி இடிச்சு மின்னல் மின்னி வானத்திலிருந்து அசரீரி கேட்டுச்சு. ஏ கழுதையே, நீ வேண்டுனது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்துல நீனு உனக்காக வேண்டிக்காம அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டினதால உனக்கு நிறைய மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. இத கேட்டதும் இந்த கழுதையோ ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகம் அடைஞ்சு தன்னோட வசிப்பிடத்துக்கு போச்சு. அங்க போய் அது சந்தோஷமாக படுத்து தூங்கிச்சு. நாட்கள் ஆக ஆக இந்த கரடிக்கோ துன்பமும் வர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளும் பல மிருகங்கள் அதை தேடி வந்து எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கரடி கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த விலங்குகளுக்கெல்லாம் தன்னால உதவி செய்யவே முடியாத நிலைமை அப்படிங்கிறது இந்த கரடிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இதனால அதுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல, சரியான தூக்கமும் இல்ல. ஆஹா, எதுக்குடா நம்ம இந்த மந்திர மரத்துக்கிட்ட காட்டு ராஜாவாகணும் அப்படின்னு கேட்டோம், இப்ப பாரு நம்மளால தூங்க கூட முடியல. எப்படிதான் இந்த சிங்கராஜா இத்தனை காலம் இதையெல்லாம் சமாளிச்சாரோ தெரியலையே அப்படின்னு பயங்கரமா வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருந்த சிங்கராஜா கிட்ட போய், ஆஹா சிங்கராஜா, நான் இந்த காட்டுக்கு ராஜாவாகணும்னு மந்திர மரத்துக்கிட்ட வேண்டி இருந்தேன், அதனால என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நீங்களே இந்த காட்டுக்கு ராஜாவாக இருங்க, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வேற திசையை நோக்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. அதே போல பொன்னும் பொருளும் அதிகமா கிடைச்சதால இந்த நரியையோ யாருமே கண்டுக்கல. சாப்பிட கிடைச்ச ஒரு பழத்தை கூட இந்த நரிக்கு கொடுக்காம மற்ற விலங்குகள் எல்லாம் அதுங்களே சாப்பிட்டுச்சுங்க. ஏன் நரியே, நீதான் இவ்வளவு பொன்னும் பொருளும் தங்கமும் வச்சிருக்கியே, நீயே உனக்கான உணவு தேடிக்கோ,
இந்த தங்கமும் நகையும் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல, அதையே சாப்பிட்டுக்கோ. எதுக்கு நாங்க சாப்பிடுற பழங்கள் உனக்கு அப்படின்னு சொல்லி அத இந்த விலங்குகள் எல்லாம் ஒதுக்கி வச்சிடுச்சுங்க. இதனால இந்த நரியோ ரொம்ப சோகமாயிடுச்சு. ச்சே, நம்ம எதுக்கு தேவையில்லாம இந்த மந்திர மரத்துக்கிட்ட போய் பொண்ணும் பொருளும் கேட்டோம். நம்ம என்ன மனுஷங்களா? இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மனுஷங்களே இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ச்சே, இது நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சு தன்கிட்ட இருந்த இந்த பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு போய் காட்டுல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள போட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இது நிம்மதி அடைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட புத்திசாலித்தனமாக வரம் கேட்டு வாங்கிக்கிட்டு இருந்த இந்த கழுதையோட புகழோ உலகம் முழுக்க இருக்கிற காடுகளுக்கெல்லாம் பரவி இருந்துச்சு. யாராவது தனக்கு பசி அப்படின்னு இந்த கழுதை கிட்ட வந்து கேட்டா இந்த கழுதைக்கோ தானாக நிறைய உணவு வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யற நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இந்த மந்திர மரத்துக்கிட்ட அது வேண்டி இருந்ததால அதுக்கு தேவையான நிறைய உணவுகள் எல்லாம் இந்த கழுதைக்கு கிடைச்சது. அத இது அடுத்தவங்களுக்கும் கொடுத்து மீதி இருக்கிற உணவை தான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. இப்படி மந்திர மரத்தை வேண்டிக்கிட்டு வந்தா துன்பத்துலதான் முடியும் அப்படிங்கிற சாபத்தை இந்த கழுதை ஜெயிச்சதால அத இந்த மத்த விலங்குகள் எல்லாம் ரொம்பவும் மதிச்சு மரியாதையோட நடத்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விலங்குகளோட பிரச்சனையையும் இந்த கழுதை தீர்த்து வச்சதால சிங்கராஜாவுக்கு அடுத்தபடியாக இந்த கழுதைய தான் உயர்வாக நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்குதான் திருக்குறள்ல உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது உதவிங்கிறது செய்யப்படுற அளவை பொறுத்து சிறப்பு அடையிறது கிடையாது. அந்த உதவிய பெறுபவர்களோட பண்பை பொறுத்து தான் அதோட அளவு மதிப்பிடப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒருத்தங்க 100 ரூபா கொடுத்து உதவுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவ வேண்டிய சமயம் வரும்போது அதே 100 ரூபா கொடுத்து உதவுறது உதவி கிடையாது. அவங்க நமக்கு செஞ்ச உதவிய நம்ம மனசார ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நம்ம கணக்கு பார்க்காம செய்யணும். அப்படிங்கிறது தான் இந்த உதவி பெற்றவங்களோட பண்பை குறிக்கும். சரியா? அவ்வளோதான்.